சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா உமக்கு ஆராதனை சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு எல்லாம் சேர்ந்து பாடுங்க ஆமென் ஆராதனை உமக்கு ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு உமக்கு ஆராதனை ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஆராதனை ஆமென் இயேசுயா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே ஆராதனை உமக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஆமென் எல்லாம் கண்ணு முடிச்சோம் ஹல்லேலூயா வாய் திறந்து சொல்லுவோம் எல்லாரும் ஆமென் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம் ஆமென் ஆராதனை
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், நம்மை நியாயம் தீர்க்க இந்த பூமிக்கு வரப்போகிற ராஜாதி ராஜா, அவர் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாவிக் கொண்டே இருக்கிறவர். அவரை ஆராதிப்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா தேவ சமூகத்தில் முழங்காற்படியிட முடிந்தால் நாம் இருக்கிற இடத்துல முழங்காற்படியிடுவோமே. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படணும். தேவ சத்தத்தை கத்திருந்த நாளிலே நாம் கேட்கணும். கத்துடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கத்துடைய சத்தம் பெண்மான்களை ஈடும்படி செய்கிற சத்தம். கத்துடைய சத்தம் வல்லமை உள்ளது. கத்துடைய சத்தம் மகிமை உள்ளது. மனிதனுடைய சத்தம் அல்ல. தேவ சத்தத்தை இந்த காலவேளையிலே நாம் கேட்கணும். ஆண்டவரே, என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கடந்த நாளெல்லாம் என்னை கிருபையாய் காத்தீர். கடந்த 15 நாட்கள் ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்னை விட்டு உருண்டோடி போனாலும் இந்த 16வது நாள் ஆண்டவரே, உங்க சமூகத்தை நோக்கி பார்க்க, உங்க முகத்தை பார்க்க, இயேசப்பாவினுடைய முகத்தை பார்க்க, தேவன் தந்த கிருபைக்காக, தேவன் தந்த இரக்கங்களுக்காக, தேவன் தந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழுவோமா? சந்தோஷத்தோடு கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை உன்னை ஆண்டவருடைய கரத்தில் சொல்லு. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே, என்னோடு பேசும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜாவை உயர்த்துகிறோம், ராஜாவை உயர்த்துகிறோம், ராஜாவை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜா உயர்ந்தவர், எங்கள் ராஜா உயர்ந்தவர், எங்கள் ராஜா அன்புள்ளவர், எங்கள் ராஜா பரிசுத்தம் உள்ளவர், எங்கள் ராஜா எங்களை நேசிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அந்த ராஜாவுக்கு உண்பதாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையில நீர் மகிமைப்படுவீராக. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. இந்த இடத்தை சுற்றில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். பரலோக தகப்பனே, உடைய குமார் நாம் இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளை நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரு. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களை வாக்கி செய்து சுகபத்திரமாக எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். நல்ல பாடல், நல்ல ஆராதனைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உயர்த்தப்பட கர்த்தருக்கு பலன் தருவீராக. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து பாடுகிற பிள்ளைகள் மேல தேவ கிருபை கொண்டு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கை தட்டி பாடுங்க. சொல்லுங்க எல்லாரும்.
கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். காணவர் ஆலயம் காணவர் ஆலயம் என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ பல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ பல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் என்றும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன் புதியன புகுந்தன் பரலோக குடிமகன். பழையன மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாக காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாக காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா. இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் பின்னால்
இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே, வேதனை நெருக்கம் இன்னல்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே, வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, சொல்லுங்க எல்லாரும், நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசையா, சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையை சொல்லி, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உள்ளத்தை ஆழத்திலிருந்து சொல்லுவோமா எல்லாரும்? நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். துதி செய்வாய் எண்ணங்காத கிருபைகள் தான் என்றும் தாங்கும் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வாய் எண்ணங்காத கிருபைகள் தான் என்றும் தாங்கும் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே. இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற வரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற வரங்களோ. எலியாவில் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவில் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். துதி செய்வார் நடங்காத கிருபைகள் தான் என்று தாங்கும் புயமே. இந்த இயேசுவின் நாமமே. நல்ல கை தட்டி பாருங்க எல்லாரும். புயமே. ஆமென். இந்த இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசுக்கு நிதி
அவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசத்து இனியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைக்கார் என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் பொன்னில் பலராதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் பொன்னில் பலராதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணி அடங்காத கிருபைக்கார் என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே யோர்தான் புரண்டு வரும்போர் எண்ணற்ற மரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போர் எண்ணற்ற மரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாசம் சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாசம் சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணி அடங்காத கிருபைக்கார் என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசு நல்ல கைத்தட்டி பாடுவோம் ஆமென் என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே துதி செய்வார் எண்ணில் அடங்காத என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே அல்லேலூயா அல்லேலூயா உங்கள் மத்தியில் இந்த நாளில் நிற்க ஆண்டவர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். முப்பது ஆண்டு காலம் இந்த தீவிற்கு வந்த நாட்களிலிருந்து எங்களை அன்போடு நேசித்த அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். அவள் எல்லாரையும் நான் பேர் சொல்வதை விட கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய சந்ததிகளுக்கு அவருடைய சந்தானங்களுக்கு இதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவாராக. பாஸ்டர் சொன்னது போல நாங்கள் கடந்து வந்த பாதைகள் என்பது அது பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த தீவில் வந்து ஒரு 3 வருடத்தில் திரும்பி போய்விட வேண்டும் என்று நினைத்துதான் நாங்கள் வந்தோம்.
ஆனால் திரும்பி பார்த்தால் 30 ஆண்டு காலம் இந்த தீவில் கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எங்கள் கரங்களினால் அநேக பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க உதவி செய்தார். அநேக பிள்ளைகளுடைய குழந்தைகளை என் கரங்களினாலே பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அநேக இடங்களில் சபைகள் ஊழியங்கள் உருவாவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதற்கொன்றும் நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இங்கே இருக்கிற அநேகர் என்னால் பெயர் சொல்ல முடியும். இந்த நாட்களில் இருந்து இந்த 30 ஆண்டு காலம் இந்த தீவில் எங்களை நேசித்த அநேக குடும்பங்கள், சகர் தங்கராஜ் சம்பளம் வாங்கினார்னா அவங்க வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு போகிறாரோ தெரியாது. நாங்கள் ஐடோவில் ஒரு வீட்டில் இருந்தோம். நிறைய சொமாசா அது இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. நாங்கள் 3 பேர், நாங்கள் 2 பேர் தான். பையன் சின்ன பையன், அவ்வளோ சாப்பிட்றதில்லை. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆனால் அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வர அந்த சகோதரர் குடும்பம் பார்த்து வச்சு அம்மா எங்கள் முகம் மாடலாக இருக்குத அவங்க பார்க்கவே கூடாது. உடனே துருவி கேட்பாங்க, ஏன் ஐயா என்னாச்சு என்னாச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டா அவங்க சொல்லுவாங்க, கடவுள் இருக்கிறார், ஏசப்பா இருக்கார், தைரியமாக இருங்க. அதே மாதிரி சுசிலாமா கள்ளிக்காட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னா அன்றைக்கி எங்களுக்கு வண்டி இல்லை. இந்த 9:15 ஒரு பஸ் இருக்குங்க, இந்த துல்துல்னு ஒரு வண்டி, அதுதான் இப்போ அந்த பேர் மாற்றி ஓடுறாங்க. 9:15 அந்த வண்டியில் பட்லைனில் போய் இறங்கி அங்கே போனால் மீனாமா வீட்டில் ஸ்டெல்லா மட்டும்தான். அதுக்கு பிறகு தான் மற்ற மருமகள் எல்லாம். ஸ்டெல்லாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன் முதல்ல. எங்களை ஒரு நாளும் வெறுமையாக விடவே மாட்டாங்க. ஒரு நாளும் நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டா ஏதாயிலும் உன்னை செஞ்சு ஐயா அம்மா வந்திருக்காங்களே அப்படின்னு அவ்வளவு அன்பாக கவனிச்சு எங்களை அனுப்புவாங்க. அப்படி நிறைய குடும்பங்களுக்கு இருக்காங்க. ஒரு பேர் சொல்லணும் அப்படின்றதில்ல. நாங்கள் அந்த சபையை விட்டு பிரிஞ்ச நாட்களில் ஒரு லாசர் தங்கராஜ் ராபர்ட் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க 2 பேரும். அப்போ கிட்டத்தட்ட 9:30-10 மணி வரை ராத்திரி அந்த புனியாதபாத் வீட்டில் எங்கள் கூட இருக்கிற பிள்ளைகள் அவங்க 2 பேரும் தான். எங்கள் 2 பேரும் தான். அன்னைக்கு அங்கிள்னு தான் எங்கள் ரிச்சி அவங்கள கூப்பிட, அன்னைக்கு பையான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் கூடவே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எப்பவும் பார்க்கலாம். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே 9 மணி 10 மணி ராத்திரி வரை எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க 2 பேரும். லாசர் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா சாப்பிடுப்பா அப்படின்னா, இல்லை எனக்கு அம்மா கொடுத்துட்டாங்க, அம்மா வீட்டில் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிம்பாங்களாம். ஸோ அந்த பிள்ளைகள் எங்கள் கூடவே இருந்தாங்க அந்த நாட்களில். அப்படி ஒவ்வொருவரையும் என்னால் சொல்ல முடியும். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தார் கர்த்தருடைய கிருபையினால் இப்போ ஜான்முத் குடும்பம், அவங்க பிள்ளைகள் எல்லாம் சின்ன பசங்க. அப்போ எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. மோசஸ் சரி, சார்லஸ், ரமேஷ் எல்லாமே சுற்றிலும் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த குடும்பம். நானும் கர்த்தருக்குள்ளே இருந்து எங்களோடு கூட இருந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நான் ஆண்டவருக்கு பேர் சொல்லலையே அப்படின்னு நினைக்காதங்க. நீங்கள் எல்லாரும் மோசஸ் பிரதர் குடும்பமாக இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். நம்ம மத்தியில் இல்லை, அந்த பாக்கியமாக இல்லை. அவங்க ஒருவர் எங்களுக்கு ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைமை. என்ன இக்கட்டுன்னா, இந்த பத்ராப்பூரில் இடம் வாங்கிறதுக்காக பணம் வைத்திருந்த பணம்
அந்த லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லேட்டாக இருந்ததுனால அந்த பணம் என்னுடைய பையனுக்கு நாங்கள் எடுத்து ஃபீஸ் கட்ட வேண்டியதாயிடுச்சு. திடீர்னு பேப்பர் வேலை முடிஞ்சு பணம் கட்டணும். அந்த இடத்துக்கார்ட்ட சொல்லியிருந்தோம் தாரோம் அப்படின்னு. அதனால கையெழுத்து போட மாட்டேன்ட்டு நின்றுட்டான். அந்த நேரம் பாக்கியம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா கிட்ட சொன்னோம்மா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை ஆயிட்டு, ஐயா கவலையே படாதங்க, நீங்கள் இருங்க அப்படின்னு வீட்டில் போய் அவங்க யாருக்கோ கொடுக்க வேண்டி வச்சுருந்த 40,000 ரூபாயை எடுத்து கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டு, இந்த பணத்தை கொண்டு முதல்ல அந்த இடத்த நீங்கள் முடிங்க, அந்த இடத்த முடிங்க, அப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அன்னைக்கு அவங்க அடிக்கடி காலை நேரத்தில் வேலைக்கு போவோம். அந்த அம்மா வந்து இப்படி எல்லாரும் ஒவ்வொரு குடும்பம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் எங்களை அப்படி தான் தேடினாங்க. இன்றைக்கும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும், மோசஸ் பிரதர் குடும்பம் இருக்கட்டும், ஹெலன் சிஸ்டர் அவங்க இங்கே இன்னைக்கு இல்லை நம்ம மத்தியில். அவங்கெல்லாம் வந்து அந்த நாட்களில் எங்களோடு கூட எங்களுக்கு தோள் கொடுத்தாங்க நிறைய. நாங்கள் உங்கள் கூட இருக்கிறையா, உங்கள் கூட இருக்கிறோம், கர்த்தர் நடத்துவார். அப்படிதான் இந்த ஒன்று உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்கி இந்த சபையை நடத்தி தாங்க கர்த்தர் உதவி. 30 வருஷம் நினச்சி பார்க்குறேன். இதெல்லாம் எனக்கு திரும்பி பார்த்தா கர்த்தர் செய்த நன்மை பெரியது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இங்கே இருக்கிற இப்போ வளர்ந்து வருகிற ஜெனரேஷன் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க அப்பா அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். தம்பி ஜான்சனாக இருக்கட்டும், சுரேஷாக இருக்கட்டும், மோசஸாக இருக்கட்டும், தம்பி மைக்கிள், அவன் இல்லை போயிட்டான், மைக்கிளாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளுமே எங்கள் கைக்கு கீழே வளர்ந்த பிள்ளைகள். எங்கள் கைக்கு கீழே வளர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு பேரண்ட்ஸாக மாறிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த ஊழியத்தில் எங்களை நிறுத்தி வைக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். உங்கள் எல்லாருடைய அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம், நீங்கள் அளவு கடந்த அன்பு எங்கள் மேலே வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய அன்பு மாறாதது. எல்லாருக்கும் நான் தனிப்பட்ட விதத்தில் பெயர் சொல்லலைன்னு அப்படி நினைக்காங்க. இருக்க ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சூழ்நிலைமையில் எங்களுக்கு நல்லவர்களாக இருந்து எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களை ஊழியத்தில் எங்களை பலப்படுத்தினவங்க, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 வாரம் ஆச்சு பிரசங்கம் பண்ணி. சரியா, 4 வாரம் ஆச்சு நான் பிரசங்கம் பண்ணி. இன்னைக்கு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்தேன். நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்தேன். மூடு கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். தந்த வார்த்தையை சுருக்கமாக அவங்க மத்தியில் சொல்கிறேன். ஏதாவது யாருக்காவது ஐயா எங்கள் பேரெலாம் சொல்லலையே அப்படின்னு நினச்சிருந்தா மன்னிச்சிருங்க. உங்கள் நீங்கள் எல்லாரும் எங்கள் பிள்ளைகள், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்குள்ளே 4 வாரம் நான் பேசவே இல்லை, அப்படிதானே? 4 வாரம் மெசேஜ் கொடுக்கல. 4 வாரம் தொடர்ந்து நம்ம மத்தியில் சிறப்பு விருந்தினர். கர்த்தருக்கு நன்றி. இன்னைக்கு நான் வந்து ஒரு 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 பகுதி வேதத்தில் ஒரு பகுதியை தியானம் பண்ணுவதற்காக ஒரு நல்ல மைண்ட் செட்டப்போடு வந்தேன். இந்த மைண்ட் செட்டப் எப்படி உருவாச்சுன்னா, போன மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பாஸ்டர்ஸ் இம்பேக்ட் அப்படின்ற ஒரு செமினார் நம்மத்தில் வந்து பாஸ்டர் ஜான் வின்ஸ்லி அவங்க நடத்தினாங்க. ஒரே நாள் 6 மணி நேரம். இந்த 6 மணி நேர செமினார் வந்து உண்மையில் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு செமினார், கருத்தரங்கு. அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு அதிகாரம், அது ரோமர் 12 அதிகாரம். இந்த ஒரு அதிகாரத்தை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ப்ரீச் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா நான் அந்த 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 டீச்சிங் கேட்டு நிறைய வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 30 பேர் தான் எதிர்பார்த்தோம், ஊழியக்காரங்க, ஊழியத்தில் ஈடுபடுறவங்க. ஆனால் 40 பேர் அந்த செமினாரில் கலந்துக்கிட்டாங்க. அந்த அருமையான ஒரு செமினார். அதை அந்த பாஸ்டர் சொன்னார், நான் எங்கள் சர்ச்சில் 6 வாரம் அதை பிரசங்கம் பண்ணேன் பாஸ்டர், டீச் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை மண்டைக்குள்ளே ஏற்றி இந்த ஒரு வாரமாகவே இதை நானும் திரும்ப 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 படித்து, அவங்க சொன்னதில்லை, எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே மைண்டில் செட்டப் பண்ணி இன்றைக்கி ஆண்டவுடைய பிரசன்னத்தில் இன்றைக்கி ஜனங்கள்கிட்ட வந்து
சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஆயத்தத்தோடு வந்தேன். கொஞ்சம் நான் என்னை திடப்படுத்திட்டு கண்டினியூவாக இதை நான் குறித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு சில காரியங்கள் மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வோம். இப்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். 21 வசனங்கள் நீங்கள் அப்படியே பார்த்தீங்க இல்லையா? 21 வசனங்களை இதற்கு நம்ம பலர் இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கலாம், பல முறை படிச்சிருக்கேன். நான் பல முறை இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கிறேன், பல முறை இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட சத்தியம் என்பது ஒரு ஆழமான சத்தியம், அது மறக்க முடியாத ஒரு சத்தியம். அது எல்லாத்தையும் விட இந்த கடைசி தருணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி இருக்கு பாருங்க, அது உண்மையில் அநேகரை உடைக்கப்பட்ட ஒன்று. ஓகே, எனிவே எப்படி இருந்தாலும் இப்போ இந்த படிச்சிங்க இல்லையா, இந்த படிக்கப்பட்டதில் உங்களுக்கு படித்த வசனத்தில் உங்களை தொட்ட வார்த்தை என்னது? நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. வெரி குட். வேற? சத்தமா சொல்லு. If your enemies will hungry. எந்த வசனம்? 20. அந்தி முன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. ஓகே. ஓகே. வேற? 4:5. நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராது. அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவர் அவயவங்களாக இருக்கிறதா? 4:5. என்னம்மா? 12 என்னம்மா? நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள், ஜெபத்திலே. அதில் 3 காரியம் இருக்கு. எந்த காரியம்? சொல்லுமா ஜெயமணி? நம்பிக்கை. வேற? இதே வசனத்தை சொன்ன சேகர், இதுல அந்த வசனத்துல 3 காரியம் இருக்கு. பொறுமை, உறுதி, அந்த 3. வெரி குட். அதான் ஒண்ணு இல்லை, ஒரு 3 பிடிச்சிட்டார். வேற? இந்த பக்கம் கனம் பண்ணுவதில் முந்திக்கொள். இங்க இருக்கவங்க ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கல, பிள்ளைகள்லாம். என்னம்மா? 17 என்ன? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். தீமை செய்யாத, அவ்வளவுதான். வெரி குட். 13 என்னது? பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை. ஓகே, வெரி குட், ரொம்ப நல்லது. சிலர்லாம் அப்படி அமைதியா இருக்கீங்க. நம்ம என்னத்தை சொல்லிட்டு மாட்டிக்கிடக்கூடாது. நல்லா பாருங்க, இந்த 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? எப்படி சொல்லுங்க. அப்படி இருக்க. இப்ப நான் கேட்க, எப்படி இருக்க? பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே. அப்படின்னா எப்படி இருக்கணும்னு பவுல் விரும்புகிறார். ஏன் இந்த நிருபத்தின் இந்த அதிகாரத்தில் இந்த வார்த்தையை பவுல் தெளிவா எழுதுகிறார்? அப்படி இருக்க. இந்த அப்படி இருக்க என்று எழுதுகிற இந்த வசனத்தின் துவக்கத்திற்கு முந்தின பகுதியை கொஞ்சம் நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய 11வது வசனத்தில், 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சில பழைய ஏற்பாட்டு காரியங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை தரங்கள், கர்த்தர் அந்த ஜனங்களை நடத்தி வந்த காரியங்கள் எல்லாம் இந்த 11வது அதிகாரத்தில் சொல்லிட்டு வரும்போது, அதனுடைய 29ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றார். இந்த தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. ஆமென். சொல்லுங்க. அழைத்த அழைப்பு என்னது? கிருபை வரங்கள் என்னது? சொல்லுங்க. மாறாது.
பவுல் சொல்றாரு, உங்களை அழைச்சது, அழைப்பு இருக்கு பாருங்க, அது மாறாதது. அவருடைய வரங்கள், தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் அது மாறாதது. ஏன் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார்? வரங்கள் நாம் பலப்படுவதற்கு, வரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பலப்படுவதற்காக ஆண்டவர் வரங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? சபைக்கு கொடுத்திருக்கிறார். சபை பக்தி விருத்தி அடையத்தக்க வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய விசுவாச வாழ்க்கையில அவன் ஆவிக்குரிய நிலைமையில பலப்படுவதற்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். இவைகள் மாறாதது. தேவன் அழைத்தாரே, அழைப்பு. இவ்வளவு நேரம் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த 30 ஆண்டு காலம் இந்த அந்தமானில் எங்களை அழைத்து கொண்டு நிறுத்திருக்கிறாரே, இந்த அழைப்பு என்ன செய்தது? மாறாது. இப்படி சொல்லிட்டு வந்தவர் கடைசி வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும். சொல்லுங்க, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். அப்படி சொல்லிட்டு 12 அதிகாரத்தில் சொல்றாரு, அப்படி இருக்க. எப்படி இருக்க? அவராலே, அவர் மூலமாய், அவருக்காக எல்லாம் இருக்கிறது. ஆமென். அவராலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் உயிரோடு கூட வாழ்கிறோம். ஆமென். அப்ப அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்க இன்னைக்கு நிறைய, ஏன் இந்த வார்த்தை அந்த இடத்துல உச்சரிக்கிறார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாம் என்னால தான், எல்லாம் என்னுடைய சுய பலத்தில், எல்லாம் என்னுடைய, எல்லாம் என்னால நம்ம நினைக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, அப்படி அல்ல, உன்னாலே அல்ல, எல்லாம் அவராலே, அவர் மூலமாய், அவருக்காக, எல்லாம் அவருக்காக. அவர் தான் நம்ம வாழ்க்கையில. அதனால தான் சொன்னோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி அவரால், அவருக்காக, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ செய்கிற காரியம் என்னவா இருக்க வேண்டும் என்று பவுல் இந்த 12வது அதிகாரத்திற்குள்ள சொல்லும்போது சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. அப்போ சகோதரர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பவுல் இந்த 12வது அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதனால தான் சொன்னோம், ஒருவருக்கு ஒரு கனம் பண்ணுங்கள், தீமை செய்யாதுங்க, பசியா இருந்தா அவனுக்கு என்ன செய்யுங்க? பழி வாங்குதல். கர்த்தருக்குரிய சத்ரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன கொடுங்க? ஆகாரம் கொடுங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களை. எதை சொல்லுங்க? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்க, சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? அப்போ இன்னைக்கு ஏன் நம்மால கர்த்தரை ஆராதிக்க முடியல? ஏன் நம்மால பாட முடியல? ஏன் நம்மால துதிக்க முடியல? ஏன் நம்மால வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமானதுதான். ஆனா பவுல் சொல்றது போல, இந்த சரீரத்தை நம்ம சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்ம எதை பார்க்க மாட்டோம்? உலகத்தை பார்க்க மாட்டோம். இந்த சரீரத்தை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எதை பார்க்க மாட்டோம்? சிலுவையை தான் பார்ப்போம். உலகத்தை என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். நல்லா கவனிங்க, வேதத்தில் இதற்கு ஒரு நல்ல ஒரு சான்று ஆபிரகாம் ஈசாக்கினுடைய வாழ்க்கை. ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்தும்படி ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டார். ஆனா ஆபிரகாம் ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியும், எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்தவர் கர்த்தர், என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை நடத்தினவர் கர்த்தர், இந்த பிள்ளையை தந்ததும் கர்த்தர் தான். ஆமென். இந்த பிள்ளையை தந்தது யாரு? கர்த்தர். இந்த 100வது வயசுல கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த பிள்ளையின் மூலமாக செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் போட்டுட்டாரு. அந்த திட்டத்தின்படி கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார் என்று தெரிஞ்சதுனால அவன் இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட என்ன செய்யல?
வார்த்தையும் சொல்லல. அவனுக்கு ஆசை, அவனுடைய எண்ணம் எல்லாம் யெகோவா தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். என் பிள்ளையை பலி செலுத்த சொல்லிட்டாரு, நான் எங்க போறேன்? பலி செலுத்த போறேன். பலி செலுத்த போனா, பிள்ளையை கொண்டு போனா, மோரியா மலைக்கு தேவன் காண்பித்த இடத்திற்கு கொண்டு போனா, விறகு வச்சு பலிபீடத்தை கட்டுனா, பிள்ளையும் பலிபீடத்தின் மேல என்ன செஞ்சிட்டான்? படுக்க வச்சுட்டான். கத்தியும் எடுத்துட்டான். கத்தியை என்ன செஞ்சிட்டான்? ஓங்கிட்டான். எல்லா வேலையும் முடியுது. இப்ப கத்தி யார் மேல படணும்? யார் மேல படணும்? ஈசாக்கு மேல படணும். அதுதான் தேவன் பலி செலுத்த சொல்லிட்டாரு. சோ இப்ப பலியிட எல்லாம் ஆயத்தமாயி அவன் கத்திய ஓங்குறான். ஒரு சத்தம் கேக்கு, ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டான் மேல அவன் நினைச்சியாத. நல்ல கவனிக்க, தேவனுக்கு பிரியமான பலி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்க வாழ்க்கையில அவங்க உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பாங்க. எந்த சூழ்நிலையில எதையும் பார்க்க மாட்டான். இங்க பவுல் சொல்றார், நீ செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம்முடைய இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொந்தம், வேற யாருக்கு சொந்தம் அல்ல. அப்போ ஆண்டவருக்கு சொந்தமாய் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, அதுதான் நீ செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு புத்தி இல்லாம நிறைய பேர் ஆராதனை செய்கிறோம். ஆராதிக்கும் போது நிறைய பேரை பார்க்கிறேன், கண்ணை திறந்துகிட்டே நிற்பாங்க, கையை தூக்கி பாட மாட்டாங்க, கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாங்க, அங்கங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இன்னும் நீ ஆண்டவருக்கு ஒன்று பலியாக என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். சிலுவையில இயேசு மட்டும் நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்போமா? இல்லைங்க. இன்னைக்கு எங்கெங்கயோ கடந்திருப்போம், யாரு கூடயோ சண்டை போட்டு அடிச்சு என்னென்னமோ செஞ்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இயேசு தம்மை சிலுவையிலே தன் சரீரத்தை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார், பலியாய் ஒப்பு கொடுத்தார். 53 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதபடி எப்படி போனாராம்? மௌனமாய், வாய் திறக்கல, பேசாம போறாரு. அவருடைய நோக்கம் பிதாவின் சித்தம், அவர் அடிக்கப்படணும். அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அவர் சிலுவையில இருந்து கொண்டு சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல, இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, அதனால இவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க என்று சொல்றார். அப்ப கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்காக பலியிடப்பட்ட, நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த அந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்களுக்கு முன்னால நிறுத்திட்டோம்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? பாடுவோம், கைத்தட்டுவோம், ஆராதிப்போம், பைபிள் படிப்போம், எல்லாமே நடக்கும். ஆமென். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் போறார், ஒரு வகுப்புல 30 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த ஆசிரியர் முன்னால இருக்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? அதே ஆசிரியர் அந்த கிளாஸ்ல பின்னால போய் நின்னுட்டா என்ன இருக்கும்? பயம் இருக்குமா? சிலர் என்ன சொல்லுவாங்க, டீச்சர் பின்னால தானே இருக்காங்க, முன்னால இருந்தா தானே முன்னாடி இருந்து நம்மளை பார்ப்பாங்க, பின்னாடி இருந்தா பின்னால யாரு செய்யறான்னு தெரியாதும்பாங்கல்ல. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில இயேசுவை நீ எப்போது முன்னால வச்சேன்னா உன் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்றார், உன்னை ஒப்பு கொடு என்றார். உன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. ஆமென். ஏன் இந்த வேஷம்? எதற்காக வேஷம்? காக்கா புறாவை போல ஆகணும்னு சொல்லி என்ன போய் சுண்ணாம்புல முங்கி இருந்து மழை பெஞ்சு வெளுத்தது மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது, கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில தான் இருக்கே தவிர நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, நான் விசுவாசி, நான் கிறிஸ்தவன், அப்படி அல்ல. இயேசு இந்த பூமியில தன்னை வாழ்ந்து காமித்தார். தேவகுமாரன் என்பதை அவர் என்ன செய்தார்? வாழ்ந்து காமித்தார். அவர் போய் பிலாத்து கேட்கிறான், இவங்க எல்லாம் பழி சொல்றாங்களே, நீ தேவனுடைய குமாரன் தானா? அமைதியா தான் இருந்தார். இவரை சிலுவையில் அறையின்றாங்க, அப்பவும் அமைதியா இருக்கிறாங்க. கன்னத்தில் அறையிற அமைதியா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாழ்கிறதான உலகத்தை கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? இந்த உலகம் சீர்கெட்டு போய் கிடக்கிறது. இந்த உலகம் எந்த நிலைமையில் எங்க பார்த்தாலும் எல்லா விதங்களிலும் சீர்கெட்ட நிலைமையில இருக்கு. ஆனா இந்த சீர்கெட்ட நிலைமையில தேவனுக்காக நம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சரீரமும் ஆண்டவருக்கு சொந்தமாய் இருப்பதினால அவர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யாத, தரிக்காத. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீ தரிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம். நிறைய வேஷம் போடுறாங்கல்ல. எங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓணம் பண்டிகை வருது பார்த்தீங்களா? இந்த ஓணம் பண்டிகை வரும்போது இந்த அது என்ன சொல்லுவாங்க, நம்ம மலையாளத்தில் கடுவா அப்படிம்பாங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் அடித்து வால் வச்சுட்டு ஒரு இது மாதிரி வந்து அந்த செண்டை மேலே அடிக்கும்போது அது என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்யும்? அது அந்த மாதிரி ஆடும் பயங்கரமாக, பெயிண்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு அவன் பாவம் அந்த பெயிண்டை வெளியேற்றுறதுக்குள்ள அவன் படுற பாடு எவ்வளோ பெரிய பாடு. அது உண்மையான கடுவாயா இல்லை புலியா? உண்மை இல்லை, இல்லை உண்மை கிடையாது. அது வேஷம். அது வேஷத்தை போடுறாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொய்க்கால் குதிரைன்னு ஒரு டான்ஸ் இருக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா பொய்க்கால் குதிரை? ஆமா, அதை பார்த்தா குதிரை மாதிரி தான் இருக்கும். அதுல இருக்கிறது யாருங்க? ஆளுதான். ஆனா அதை செஞ்சு அது என்ன அவ்வளவு ஹைட்டுக்கு கால் கட்டையை வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஆமா, அந்த கலாச்சாரம்லாம் போய் இப்பதான் திரும்ப வருது போல. இதெல்லாம் கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிடும்? மாறி. இதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறீங்க. நீ அப்படி இருக்காத. அதனாலதான் உன்னால ஆராதிக்க முடியல. ஏன் உன்னால ஆராதிக்க முடியல? உன் சரீரத்தை நீ ஜீவ பலியாக தேவனுக்கு என்ன செய்யல? சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தோடு ஒத்து வாழவே மாட்டான். இந்த உலகத்துக்கு எப்போதும் அவனுடைய வாழ்க்கையில உலகம் பின்னாலதான், இயேசுதான் அவனுடைய வாழ்க்கையில என்னவா இருப்பாரு? முன்னாடி இருப்பாரு. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அநேக சொல்லுவாங்க, ஐயா இந்த உலகத்துல இருக்கோம், என்ன செய்யறது? என்ன செய்யறது? நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு ஆண்டவர் சில நல்ல தருணங்களை தரும்போது நீ ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? அதை விட்டுறக்கூடாது. உலகத்தை மாதிரி நீ இருக்காது. உலகம் உனக்குள்ள வரக்கூடாது. நீ கர்த்தருடைய பிள்ளை. எங்க போனாலும் அதை என்ன செய்யணும்? நிரூபித்து காட்டணும். நிரூபித்து காட்டு. நீ கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. அதெல்லாம் அந்த பாட்டு பாடணும்னா, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் என்ன செஞ்சிட்டேன்? உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் நான் என்ன செஞ்சேன்? நீ பாட்டு பாடணுமே, உண்மையா பொய்யா? ஒப்பு கொடுத்திருக்கோமா? உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்திருக்கோமா? ஆண்டவர்ட்ட உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பொருள் என்னென்ன ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுக்கறது இல்லை, ஒப்பு கொடுக்கல. இன்னும் சிலதை நம்ம விட மாட்டேங்கிறோம். பாரம்பரியத்தை விடல. பாரம்பரியத்தை விடல. ஒரு 2 நாளைக்கு முன்னால வியாழக்கிழமையா இங்க பாபு லைன்ல ஒரு பிரேயர் மீட்டிங் இருந்துச்சு. அந்த பிரேயர் மீட்டிங் போயிருந்த ஒரு பாஸ்டருடைய மாமியார் இறந்ததுக்காக, அவருடைய அடக்கத்துக்கு போக முடியல. அதற்காக போனா அந்த போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு 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 பெரிய கூட்டம் நிக்குது. ஒரு பெரும் கூட்டம். நான் நினைச்சேன் ஏதோ கோயில்ல வழிபாட்டுக்கு எதுவும் வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி நிக்கிறான். தம்பி நீ என்னப்பா இங்க வந்த அப்படின்னு. அவன் சொன்னான், ஐயா நாள் பார்க்க வந்திருக்கிறாங்க. நாள் பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் கேட்டேன், நாள் பார்க்க வந்ததுக்கு இவ்வளவு கூட்டமா? ஒரு கல்யாணத்தை விட கூட்டமா இருக்க அப்படின்னு சொன்னேன். என்னையா அந்த உலகம் இப்படிதான் இருக்கு, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இவங்க என்ன செய்ய முடியாது? திருத்தவே முடியாது. ஒரு நாள் பார்க்கறதுக்கு அந்த ஆள் அவரு சொல்ற நாள் தான் நல்ல நாளா தெரியல. ஆண்டவர் வந்து எல்லாம் நல்லதுன்னு கண்டார். அப்படித்தானே? பைபிள்ல எல்லாமே நல்லதுன்னு கண்டாரு. ஆனா உங்களையும் என்னையும் படைச்சதுக்காக அவர் என்ன செஞ்சாரு? மனஸ்தாபப்பட்ட மனுஷங்கிட்ட போய் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறாங்க பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய வேதனை இல்லை? ஸோ
நான் என்ன சொல்ல வர்றேன், அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைமை அவங்க நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை, யாரோ தெரில, எனக்கு யார் எவருன்னே தெரில. அவங்க அந்த தம்பியை பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ உலகத்தோடு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒத்து வாழ்ந்து கொண்டே தான் இருக்கோம் இன்னைக்கும். இதுல இருந்து ஆண்டு பவுல் சொல்றாரு, இதனால தான் உன்னால் ஆராதிக்க முடியும், புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லிட்டு நீங்கள் என்கிற இடத்துல நம்ம பேரை போட்டு கொஞ்சம் படிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு செய்கிற ஆராதனை எப்படி இருக்குது. நீங்கள் இங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் என்ன செய்யணும், அப்போ மனசு மாறணும். உன் மனசு என்ன செய்யணும், புதிய மனசா மாறணும், மனம் புதுதாகணும். இன்னைக்கு பழைய மனசு இருந்தா உன்னால ஆராதிக்க முடியாது. ஏன்னா எங்கேயோ பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம், பழச நினைச்சுக்கிட்டே இருக்கும். உன் மனசு இன்னைக்கு மாறணும்னு பவுல் சொல்றாரு. மனம் மாறிட்டா நீ எதையும் பார்க்க மாட்ட, பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க மாட்டேன், தூரத்தில் இருக்கவங்கள பார்க்க மாட்டேன், கர்த்தரை மட்டும் பார்ப்பேன். அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஒன்னு அறியாமலே, உங்களை அறியாமலே ஆண்டவர் ஆராதிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரர்களாய் இருக்கிற நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் நம்மை ஆண்டவருக்கு சிலுவையில தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் நாம் செய்கிற காரியம் அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்போம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும் அப்படின்னா உன்னை நீ பலியா ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம நீ ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும்னா உன்னை நீ ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உன்னால் அந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு வரைந்து நான் உன் கூட இருக்கிறேன், உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை. ஆமா, அவர் நம்ம கூட இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம். அவர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு என்னதான் இருக்கு, தோல்விதான். அதனால இந்த காலையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ண சொல்லிடுறேன். என்ன ஜெபம் பண்ண சொன்னேன், 2 காரியத்தை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, எக்ஸாம் முடியது வரை நான் டிவியே பார்க்க மாட்டேன். நல்லதில்லை, உங்க கரண்ட் பில்லு மிச்சம், நல்லா கவனிச்சுக்காங்க, கரண்ட் பில்லு மிச்சம். 2வது, ஏசப்பா நான் செல்போனே என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க, பார்க்க மாட்டேன். அப்போ ரீசார்ஜ் பண்றது மிச்சம். ஆனால் ஒன்று சொல்லியிருக்கேன், சில பிள்ளைகளுக்கு இன்னைக்கெல்லாம் வந்து ஃபோனில் தான் ஸ்கூல்ல இருந்து சில காரியங்கள் வருது. என்ன, இந்த பாடம் படி, இதை படி, அப்போ மட்டும் பார்க்கணும், அதுக்கு மட்டும் உங்கள் பெர்மிஷன் வேணும், மற்றுள்ள நேரம் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க, பிள்ளைகள் இந்த வாக்கை காப்பாற்ற ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையை சொல்லணும், ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இனி நான் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்ய மாட்டேன், தரிக்கவே மாட்டேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நான் உம்முடைய பிள்ளையா இருந்து உண்மையை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் ஒருத்தரும் வரலனா, யாராவது கெஸ்ட் வராமல் வரக்கூடாது, வரமாட்டாங்க, வந்தாலும் நோ சான்ஸ். இந்த அதிகாரத்தை நல்ல தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் படிச்சுட்டு வாங்க, உங்களோட ஆண்டவர் பேசுகிறத நோட் பண்ணிட்டு வாங்க, நல்லா தியானம் பண்ணுவோம். அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் ஒரு நாள் தரிக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்மை மட்டும் நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும். கொஞ்சம் வாய்களை திறந்து கேட்பீங்களா? கொஞ்சம் ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணணும், அதுக்கு பிறகு மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடு, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே, உம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது போல என்னை ஜீவ பலியாக உம்மை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரம் வந்து மோசமானதுங்க, இந்த சரீரம் மோசமானது. சரீரத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனை, இந்த சரீரத்திலிருந்து தான் எல்லாம் வெளிப்படுது, மாம்ச சிந்தை வெளிப்படுது. இதெல்லாம் விட்டுறணும். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு அடுத்த வசனத்துல, நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. இந்த உலகத்தோடு இருந்தீங்கன்னா மாம்ச சிந்தனை வரும். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனால மாம்ச சிந்தையை மேற்கொள்ளணும்.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த சிந்தையிலிருந்து எனக்கு தூய்மையான சிந்தையை தாங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலுமே ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராய் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்கள் எழுத போகிறதான போர்டு எக்ஸாமுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆனுவல் எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண உதவி செய்யும். ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பலவீனங்களை மாற்றும். மேலாண்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுகபத்திரமாக எங்கள் மத்தியில் கொண்டு வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். தொழில் நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். கனத்திற்குரிய பாத்திரமாய் மேன்மையாக நம்முடைய பிள்ளைகளை வைத்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 30 ஆண்டு காலம் இந்த தீவில ஊழியம் செய்ய ஆண்டவர் அடியாளுக்கும் குடும்பத்துக்கும் தந்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஜெபத்தில் தாங்கி எங்களுடைய அன்பு பிள்ளைகள், எங்கள் மேல் அன்பு பாராட்டின எங்களுடைய அன்பு விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் அவருடைய குடும்பங்களுக்காய் மறுபடியும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். கடந்து போகிறோம், எங்களோடு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.